எதுவாக இருக்கிறேனோ அதுவாய் நாளை உருவாக்குவது. அந்த ஒருவர் நாளை பிறர் ஒருவரை அவராய் உருவாக்குவதற்கு தகுதி பெறுதல். அப்போ என்ன ஆகுதுங்க, அரசியல்லையும் திரைத்துறையிலும் தான் ஹீரோ வரப்பா நம்ம பூரா அரசியல் கைதட்டி காசு கொடுத்து வரோம். இங்க காசு வாங்கிட்டு நம்ம இவ்வளவு உச்சத்தை தொட்டுக்கிட்டே வரோம். நம்ம எப்படி மெனக்கிறோமோ அந்த அளவு நம்ம வளர போறோம். அப்போ வளர உச்சங்களுக்கு மிச்சமே கிடையாது. நம்ம மெனக்கிறது முக்கியம். காரணம், நாம் ரோல் மாடலா மாறணும்னு நினைச்சா தான் நம்ம சரியான ரோல் மாடலை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். சரியா? एंड रिमेंबर वन थिंग, जब लोग आपको रोल मॉडल चुनेंगे तो वो चाहेंगे कि आपके अंदर में सारी अच्छी अच्छी क्वालिटी होना चाहिए. சரி, இப்போ நீங்க ரோல் மாடலாக முடிவு பண்ணிட்டீங்க. அதுக்குள்ள ஒரு முக்கியமான காரணம் பார்க்க வேண்டியது இருக்கு. நீங்க உங்களை ரோல் மாடலா யாராவது தேர்ந்தெடுக்கணும்னா உங்கள்கிட்ட அதுக்கு சரியான சிறப்பான குணாதிசயங்கள் இருக்கணும். 100%. ஒன்னு குறைய 2 குறை குறைய இருக்கக்கூடாது. எல்லா வகைகளிலும் நீங்க ரோல் மாடலுக்கான தகுதியை ஏற்றுக்கொண்டால், பெற்றுக்கொண்டால், வளர்த்துக் கொண்டால் தான் இன்னொருத்தர் ரோல் மாடலை ஏற்றுக்க முடியும். सो आप सोचिए कि आपकी नजर में रोल मॉडल कैसा होना चाहिए, क्या क्वालिटीज होनी चाहिए, और आप बस उन क्वालिटीज के साथ अपने आप को बना लेंगे. सो यू विल बिकम रोल मॉडल्स ऑफ मिलियन पीपल. அப்ப நைட் எழுதும்போது என்ன செய்யணும், உங்களோட ரோல் மாடலை மட்டும் எழுதிடக்கூடாது. கூடவே அவர் ரோல் மாடலா அவர் ஏன் உங்களுக்கு ஆனாரு, ஏன் தோணுச்சு, அதுவா நீங்க மாற தயாரிக்கணும். அப்பதான் நீங்க ரோல் மாடலா மாற முடியும். எனக்கு பிடிக்கும் சொல்லி போயிடலாம். ரஜினி பிடிக்கும், கமலை பிடிக்கும், விஜய் பிடிக்கும், அமித்ஷா பிடிக்கும், போயிடலாம். அது வேற ரசனை. ரோல் மாடல் என்பது அது இல்லை. அப்போ நீங்க யாரை ரோல் மாடலா எந்தெந்த காரணங்களுக்காக ஏற்றுக்கொண்டீர்களோ அந்த காரணங்கள் உங்களுக்குள்ள இருக்கணும். அல்லது இப்ப இல்லைன்னா நாளையிலிருந்து அதை வளர்க்கணும். நாளையிலிருந்து அதை வளர்த்தெடுக்கணும், விரைவில் வளர்த்தெடுக்கணும். நானும் ரோல் மாடலா மாறணும். அப்ப வேகமாக நான் அதை அப்சர்வ் பண்ணணும். அந்த மாதிரி வரணும். So how to accomplish a goal? எப்படி ஒரு இலக்கை முழுமையாக பூர்த்தி செய்வது, ஒரு இலக்கு இதுதான் சொல்றதுக்கு எப்படி அதை நம்ம ரெடி பண்றது. So there are 5 rules. Rule number 1 is set a positive goal and a time frame. இதுல 5 ரூல் இருக்கு, 5 சட்டங்கள் இருக்கு. முதல் சட்டம், ஒரு பாசிட்டிவ் கோலை முதல்ல சூஸ் பண்ணுங்க. அந்த கோலை மட்டும் சூஸ் பண்ணாதீங்க, அது டைம் பீரியடையும் சூஸ் பண்ணுங்க. இந்த கோலை நான் எட்டணும், எப்போ இதுக்குள்ள எட்டணும், 6 மாசத்துலயா, 1 வருஷத்துலயா, 3 வருஷத்துலயா, 4 வருஷத்துலயா, ஒரு டைம் ஃப்ரேம் அக்கார்டிங் டு யுவர் ஐடியாலஜி. அப்போ கோலை ஒரு பாசிட்டிவ் கோலை ஃபிக்ஸ் பண்ணுங்க. அந்த கோலை இந்த காலகட்டத்துக்குள் நான் அடைவேன் என்பதை எழுதுங்க. So positive goal means your intention should be good for that community and time frame should be there, very clear. இந்த பாசிட்டிவ் கோலுக்கு அர்த்தம் என்ன பாத்தீங்கன்னா, பாசிட்டிவ் நேர்மறையானது மட்டும் இல்ல, பிறருக்கு நன்மையானது, 4 பேருக்கு நன்மை செய்யக்கூடியது. அதான் பாசிட்டிவ். தீமை செய்யாமல் இருப்பது மட்டும் இல்ல, நன்மை செய்யக்கூடியது. அப்போ அந்த சொசைட்டி, ஹியூமனிட்டி எல்லாத்துக்கும் நன்மை செய்யக்கூடிய ஒரு தன்மை உள்ளதாக இருக்கு உங்க கோல். ஆனா அந்த கோலுக்கான டைம் ஃப்ரேம் நீங்க செட் பண்ணி ஆகணும். So let's set a smaller goal. How many people want to become royalty achiever? இப்போ ஒரு சின்ன கோல் பத்தி பண்ணுவோம். எத்தனை பேருக்கு ராயல்டி அச்சீவர் ஆகணும்னு ஆசை இருக்கு? Goal. Thank you. So if you want to become royalty achiever, first of all you have to decide a date. कि किस डेट को आपने इसको अचीव करना है, then it will become goal, otherwise it is a dream. இப்போ அதான் உதாரணம் அது. இப்போ ராயல்டி அச்சீவர் ஆகணும்னா ஆகணும் வைத்துக்கிறோம். எப்போ ஆகணும்? டைம் ஃபிக்ஸ். அது சும்மா ஆசை ஆகும்போது ஆகிக்கிறோம். ஆனா சாகுது ஆனா போதும், அது இல்ல கோல், அது ஆசை. டைம் ஃபிக்ஸ் பண்ணுங்க. இத்தனை மாதத்துக்குள்ள அல்லது இத்தனை நாளுக்குள்ள அல்லது இத்தனை வருஷத்துக்குள்ள ஏதோ ஒன்று டைம் ஃபிக்ஸ் பண்ணு. டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து ராயல்டி ஆகிறதுக்கு என்ன செய்யணும்னு தெரியும். முதல்ல சும்மா எல்லாரும் சொல்றாங்க எல்லாம் தண்ணி குளத்துக்கு போன நாளத்துக்கு குளத்தை தூக்கிட்டு வரக்கூடாது. அது முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுக்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கணும். जब हम गोल सेट करते हैं तो हम ओवर ऑप्टिमिस्टिक हो जाते हैं, अति आशावादी हो जाते हैं. रॉयल्टी मतलब इसी महीने चाहिए.
तो that is not the right way to set a goal. आपका अभी वॉल्यूम कितना है, उसको कब तक आप बढ़ा के रॉयल्टी पे जा सकते हैं, दिस इज द वन वे. आपका 40,000 का वॉल्यूम है, फॉर रॉयल्टी यू नीड 5 लाख वॉल्यूम. तो एवरी मंथ हाउ मच वॉल्यूम यू कैन इंक्रीज, हाउ मच ग्रोथ यू कैन क्रिएट, so then you can calculate when you will achieve the royalty figure. One way. एक बार ही बताओ, फिर सेकंड बताओ. இப்போ முதல்ல சொன்ன மாதிரி இப்போ நான் ராயல் டேச்சர் ஆகணும், 5 வருஷம் கழிச்சு ஆகணும் அப்படின்னு சொன்னா அர்த்தப்பட்டது. ஏன்னா ராயல்டி எவ்வளவு சீக்கிரம் வேணும், அதுக்கு மேல டெக்னிக்கல் இருக்கு, இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா நம்ம 5 வருஷம் வைக்க மாட்டோம். அதே நேரத்துல நாளைக்கு ஆகணும், அடுத்த மாசம் ஆகணும் அப்படிங்கிற முட்டாத்தனம், அது பேராசை. அது வெறும் ஆசை, இது பேராசை. கோல் நடுவில் இருக்கு. அப்ப என்ன செய்யணும், இப்போ ஒரு 40,000 PV தான் இருக்கிறீங்க, நான் ராயல்டி ஆகணும். ராயல்டிக்கு எவ்வளவு வேணும் முதல்ல தெரியணும், குறைஞ்சபட்சம் எவ்வளவு வேணும் தெரியணும், அந்த குறைஞ்சபட்சம் எப்படி வரணும்னு தெரியணும். இப்போ உங்களுக்கு இருக்கிற 40,000 PV பவர் என்னன்னு தெரியணும். இப்போ கிரவுண்ட் இது எப்படி நான் இதை எவ்வளவு நாள்ல 70,000 PV கொண்டு வர முடியும் தெரியணும். அடுத்து எப்படி கொண்டு வரணும் 115, இதெல்லாம் தெரிஞ்சு இந்த கால்குலேஷன் நீங்க போட்டு நார்மல் பிளான், லீடர்ஸ் போற பிளான் மட்டும் பத்தாது. உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, உங்களோட ஸ்டேட்டஸ் என்ன, அதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் நீங்க தான் கண்டுபிடிக்க முடியும். லீடர்ஸ் ஐடியாலஜியா தர முடியும். அதை ரெடி பண்ணி அதன்படி ஒரு டேட்டா ஃபிக்ஸ் பண்ணணும். அதான் கோல். 5 வருஷம் கழிச்சு ஆகிறது வேஸ்ட், சும்மா நப்பாசை. அடுத்த மாசம் ஆகிறது பேராசை. நப்பாசை வேஸ்ட், பேராசை வேஸ்ட். ஆனா ரெண்டு நிராசையா போயிடும். ஆனால் கோல் மட்டும் வெற்றி நோக்கி போகும். காரணம், கோல் என்ற இலக்கை வச்சுட்டீங்க. இலக்கை வைக்கும் போது நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க, பயணத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்க, உங்களோட பயணம், உங்களோட தாக்கத் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க. For example, you want to become royalty viewer in September. So you have this May, June, July, August, September. 5 months you have, and for example you have 40,000 volume last month. तो अब आपको 5 महीने में इतना करना पड़ेगा कि आप सितंबर तक रॉयल्टी पहुंच जाएंगे. सो इस तरीके से भी आप पहुंच सकते हैं. एक करंट वॉल्यूम से एक ग्रोथ पकड़ के आप कब पहुंचेंगे, या एक डेडलाइन पहले सेट कीजिए, फिर कितना करना पड़ेगा वो डिसाइड कीजिए. சூப்பர். இது இப்போ ரெண்டு வகை இருக்கு. முதல் வகை சொல்லிட்டோம். முதல்ல என்ன சொல்லிட்டோம், 40,000 PV இருக்கு. இத 5 மாசம் தான் இருக்கு. செப்டம்பர் ஒரு நம்ம டெட்லைன் வச்சிட்டோம். செப்டம்பருக்கு 5 மாசம் தான் இருக்கு. 5 மாசத்துல நம்ம எவ்வளவு மாசம் ராஜ்யல எவ்வளவு போனா நமக்கு வரும் தெரியும். அப்ப அங்கேருந்து யோசிக்கிறோம், 40 இருக்கிறேன், நான் செப்டம்பர்ல போகணும். அப்ப எந்த ரேஷியோல நான் growth பண்ணி கொண்டு போறேன் 5 மாசத்துல என்னோட இலக்கம் தொலைவு தெரியும். இது ஒரு வகை. என்கிட்ட 40 இருக்கு, எனக்கு இப்படிதான் growth பண்ண முடியும், அதனால என்னோட டெட்லைன் இருக்குல்ல அதை நான் அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறது வர. கீழே இருந்து பாக்குறது ஒண்ணு, டெட்லைன்ல இருந்து இது நடத்தி முடிக்கிறது ஒண்ணு. இது சாத்தியப்பாடோட பயணிப்பது, அது சாத்தியத்தை உருவாக்குவது. गोल सेट करना उस प्रकार से है जैसे आपने कोई गेम खेलना है. फॉर एग्जाम्पल यू वांट टू प्ले बैडमिंटन. तो इन बैडमिंटन इफ योर अपोजिट प्लेयर वुड बी साइना नेहवाल, तो खेल में मजा नहीं आएगा, राइट. एंड इफ ए एक छोटा बच्चा आपके अगेंस्ट होगा, फिर भी मजा नहीं आएगा. तो पार्टनर शुड भी इक्विवेलेंट, तभी गेम का मजा आता है. सेम वे गोल भी बहुत बड़ा भी नहीं होना चाहिए और बहुत छोटा भी नहीं होना चाहिए. அழகான உதாரணம். கோல் செட் பண்றத பத்தி பேசிட்டோம். அது சிம்பிளான புரியுது இல்ல. கோல் செட் பண்றது ஒரு விளையாட்டு மாதிரி. உதாரணத்துக்கு பேட்மிண்டன் விளையாட வச்சுக்கிறோம். நான் பேட்மிண்டன் ஆட போறேன். எனக்கு ஆப்போசிட் நிக்கிறது சாய்னா நேவாலா இருந்தா என்ன ஆகும், எழுதிடு. அப்போ அது சரியான ஈக்குவல் இல்லை. அப்படி சொல்லிட்டு ஒரு சின்ன பையன் 6 வயசு பையனை கொடுத்து வச்சு விளாண்டா இருக்கும். 6 வயசு சின்ன பையன், அது கேவலம். அப்போ கோல் செட் பண்றதுங்கிறது சும்மா அதான் ஆசை. இப்ப சொன்னோம்ல, நப்பாசையும் பேராசைக்கு நடுவில் இருக்கிறதா கோல் ஆசை. சரியா? அதனால நமக்கு சரியா உண்மையிலே நம்ம என்ன முடியும், நம்மளோட உண்மையில சாத்தியமா, அல்லது சாத்தியம் அப்ப ஆகணும், அதுக்கு நான் என்ன வேகமா வேலை செய்யணும், இவ்வளவுதான்.